ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கிராணி கேம் ப்ளே தான். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஸ்கிப் பண்ண போகிறோம், ஜஸ்ட் சும்மா விளையாட தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நானும் என் தம்பியும் தான் விளையாட போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு விட்ருங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போன தடவை கிராணி கேம் ப்ளே ரோப்ளாக்ஸில் பண்ணும்போது ஒருத்தவங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாமா? ஸோ ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குறவங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்க்காதீங்க. பிகாஸ் நான் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இதில் அடி வாங்குவேன் நிறைய டைம். ஸோ வாங்க பார்க்கலாம். கிராணி இருக்கியா? இருக்கேன். வாங்கடா வாங்க. எப்போதா கையில் சிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நமக்கு எடுத்தோடனே வெப்பன் கீ. ஸோ அப்போயே என் தம்பி சொல்லிட்டு இருந்தால் நமக்கு எந்த ப்ரிசன் இது நாங்கள் ப்ரிசன் 2ல் தான் எங்களுக்கு ப்ரிசன் 3 எங்களுக்கு இந்த மாதிரி வெப்பன் கீ கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் ப்ரிசன் 3 வரணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, ப்ரிசன் 3 வந்துருச்சு. எனக்கு ப்ரிசன் 3 வந்தால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிராணியை ஸ்கெட்சு போட்டு தூக்க போகிறேன். ஸோ கிராணியை ஸ்கெட்சு போட்டு தூக்கலாம். பட் இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு கிராணியோட வாய்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் கிராணியோட வாய்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா என் பிரதர் தான். ஓகே கிராணி, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கையில் சிக்க போகிறீங்க. கிராணி, உன்னோட டெடி என் கையில் தான் இருக்குது. நீ டெடி எடுத்தனா நான் வருவேன், உன்னை சாப்பிடுவேன். ஓகே கிராணி, நீ வந்துட்ட, இந்த வாங்கிக்கோ, உனக்கு பதில் சொல்கிறேன். ஏய் கிராணி, என்ன தூங்குறியா? ஊசியை குத்திட்டாங்க. ஓகே கிராணி, முதல்ல எட்டி தள்ளுவோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எந்த எஸ்கேப்பும் ட்ரை பண்ண போகிறது சும்மா விளாண்டுட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிராணி கேம் ப்ளே எப்படின்னா, நான் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணுறேன். ஓகே, முதல்ல ஷூட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு சீவேஜ் அந்த கிராணியோட எஸ்கேப், அந்த சீவர் எஸ்கேப் இருக்கிற அந்த பிளேஸ் எனக்கு கொஞ்சம் போக பயம். அந்த இடத்துக்கு போகும்போது நான் என் பிரதர் கூட்டிகிட்டு தான் வருவேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த புக் எடுக்கணும். ஏன்னால்னா இந்த புக்கை எடுத்தால் நம்ம அந்த கிளவியை என்ன பண்ணலான்னா எடுக்க முடியும். இந்த இடத்துல விஞ்ச் கிராங்க் இருக்கும். ஸோ விஞ்ச் ஹேண்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை அங்கேயே போட்டேன். இப்போது கிராணி எழுந்திரிச்சுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாமா இல்லை கிராஸ் போ தேடலாமா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பரவாயில்ல, முதல்ல ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஓடிடணும். நான் கிராணி எங்கே ஸ்பான் ஆவா அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டேன். நான் ஒரு ரூமில் ஸ்பான் ஆகலை. ஸோ அந்த ரூமில் தான் கிராணி ஸ்பான் ஆவா. இல்லைனா இந்த சீக்ரெட் பிளேஸில் இந்த இடத்துல இப்போ நான் க்ராஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளேஸில் தான் கிராணி ஸ்பான் ஆவா. ஸோ அதனால நம்ம எந்தளவு மியூசிக் சத்தம் போடுறோமோ, ஸோ அந்தளவு அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம சத்தம் போடுற இடத்துல தான் வருவான். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி தான் விளையாடுறேன். அது மட்டுமா, நான் ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கிராணியவே அதிகம் சாகடிக்கிறேன். லைக் அந்த டெடிபேரை எடுத்த பிறகு கிராணி வந்த உடனே சாகடிப்பேன். இந்த சத்தம் போட்டு கூப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது. பிகாஸ் சத்தம் போட்டு கூப்பிட்டு கிராணி வர வரைக்கும் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? ஸோ கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், லேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே ஷார்ட்கன் பார்ட் 3 இருக்கும். ஸோ பார்ட் 3 இருக்கட்டும். நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிப்ளேயர் அதில் தான் கிளாசிக் மோடு வச்சுருக்கேன். லாவா மோடு வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கீழே லாவா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தெரியும், ஓகே என் பிரதர் இங்கே வந்துட்டான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு கையில் மாஸ்டர் கீ கிடச்சிது. மாஸ்டர் கீ பொதுவாக டோர் எஸ்கேப் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் அது டோரில் எங்கே யூஸ் பண்ணாலும் எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்னென்ன பொருள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ ஸோ அந்த பொருளாக எடுத்துகிட்டு நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா, என்னோடய மூவ்ஸ் அப்படியே நான் இந்த கேம்லேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் பண்ண போகிறதில்ல மக்களே. ஆனால் ஒன்று, இந்த தடவை கிராணி நான் சும்மா விட்டுருக்கலாம். பட் அடுத்த தடவை நான் சும்மா விடவே மாட்டேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேம் பிளே பொறுத்த வரைக்கும் கிராணி இப்போ நம்ம இருக்கிறோம்ல இந்த இடத்த வரைக்குமே வருவா. ஸோ நம்ம இந்த கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிப்ளேயரில் இப்படி தான் இருக்குது. கிராணி அங்கேயே வருவாள். ஸோ எனக்கு இப்போது எதுவுமே பயம் வந்துருச்சு, கிராணி எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு. ஆமாம், கிராணி எந்திரிச்சிட்டா. இப்போ எங்கே போச்சு என்னோடய கிராஸ்போ அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மேலே இருக்குது. எப்போரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வீடியோவை அகெயின் ப்ளே பண்ணேன். எப்படி இந்த கிராஸ்போ மேலே வந்துச்சு? கிளிச்சில் வந்திருக்குமோ என்னமோ, அது எனக்கு தெரியல. பரவாயில்ல,
கிராணி வா வா சீக்கிரமா வா. கிராணி இருக்கியா? கிராணி, எனக்கு கிராணி வரலன்னு ரொம்ப தலை வலிக்குதுங்க. அந்த அந்த சொட்டை மண்டை. ஸோ சொட்டை தரிசனம் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, கிராணி போட்டாச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், கிராணியை இந்த மாதிரி போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் அவள் ஸ்டன் ஆகிடுவா. ஸோ ஸ்டன் ஆகும்போது வெளியே வந்துடாதீங்க. அவள் ஸ்டன் ஆன பிறகு சாக மாட்டாள். ஸோ 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ அப்படி ஆனால் தான் அவள் சாவா. ஸோ நீங்கள் ஸ்டன் ஆகிட்டு இருக்கும் போதே ஐயோ அவள் செத்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே அடி அடித்து க்ளோஸ் பண்ணிடுவா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், சொட்டை கிளவி நம்ம எத்தி மிதிச்சுட்டு போகிறோம். இப்போ எனக்கு இந்த ஆம் ரோஸ்ட் வருது. இது ஆம் ரோஸ்ட் தான், நான் கிராஸ்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இதோட ஆரோ, இது இன்ஜெக்ஷன் தானே, என்னவோ தெரிலங்க. இதே எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டேன். இதை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு தலையே வெடிச்சிடும். அதுக்குள்ளே கிராணி ஐயோ கிராணி எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவசரத்தில் தான் இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன். எதனால அவள் எந்திரிச்சிட்டா அப்படின்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் அது ஒரு தேவையில்லாத சொட்டை கழுவி, அது டக்குன்னு இருந்துச்சுன்னா நமக்கு தலை தான் வலிக்கும். அண்ட் ஸ்பெஷல் கீ ஒரு பிளேஸில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்பெஷல் கீயை போய்ட்டு போட்டு ஸ்பைடரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சம் நேரம் கட் பண்ணுறேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால் கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஓகே மக்களே, இப்போ நான் வந்து வின்ஸ்கிராங்க எடுத்துகிட்டு வந்துட்டேன். வின்ஸ்கிராங்க எடுத்துகிட்டு அதில் போட்டு பாட்டு பாடுவாங்களே, இது சுற்று கண்ணாடி ஏதோ ஒரு பாட்டு வரும். ஸோ பாட்டு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த பாட்டு தெரியாது. ஆக்சுவலி எனக்கு பாட்டுனா லைக் இப்போ ட்ரெண்டிங் சாங்ஸ் தெரியும். ஸோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஹேமர் கிடச்சிருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி ஹேமர் கிடைக்குன்னு. பிகாஸ் நான் ப்ரிசன் 3 வேணும்னு நினச்சேன். பிகாஸ் ப்ரிசன் 3ல் எங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எதனாலனா நான் மோஸ்ட்லி என்னோடய சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே வந்து ப்ரிசன் 3 மட்டும்தான் வரும். ப்ரிசன் 2 1 வராது. அதில் வந்தாலும் என்னால் வந்து சரியாக இந்த அளவுக்கு விளையாட முடியுமா தெரியல. அதுக்குள்ளே மொபைல் 20% ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன பெரிய சோதனையாக இருக்குது. ஓகே பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து கிராணி இந்த பக்கம் வந்துட்டால என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ அதனால் இப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, என்னடா கிராணி செத்துட்டான்னு வருதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் தான் போட்டேன். நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வாரத்துக்கே ரொம்ப டயம் ஆகிடுச்சு. ஸோ மண்டேல இந்த சைக்கோஸ்லாம் ஒரு சில சைக்கோ படத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றியில் போட்டு மண்டையில் செம்மையாச்சு கொடூரமாக சாகடிப்பாங்களா, அந்த மாதிரிலாம் ஐடியா கிடைக்கும். பட் என்ன, கிராணி உயிரோடு இல்லை. அது மட்டும் அப்படியே நம்ம கையில் மட்டும் கிராணி கிடச்சதுன்னா இந்த கையில் கிடைக்கிற எல்லா பொருளும் மண்டையில் போட்டு அப்படியே வச்சு சாகடிச்சிருப்பேன். இப்போ நான் வந்து இங்கேருந்தே பார்த்தா எனக்கு தெரிஞ்சுடும் என்ன ஐட்டம் அங்கே இருக்குன்னு. ஸோ அதனால இதில் கட்டிங் பிளேஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, கட்டிங் பிளேஸ் கிடச்சிருச்சு மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து போய்ட்டு என்ன இருக்குது, வீல் கிராங்க். ஸோ தேவையில்லை, நம்ம ஒன்றும் எஸ்கேப் பண்ண போகிறோம், சும்மா விளாண்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து இந்த டோரில் உள்ள பிளாங்க் அப்படியே உடச்சிட்டு பேட்லாக் கீ கிடச்சிதுன்னா பேட்லாக் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே மேலே வந்து ஒரு சத்தத்தை போட்டேன். என்னடா ஷார்ட் கன் அசம்பிளாக இருக்குது அப்படின்னா அது என் பிரதர் பண்ண ஒர்க் தான். ஸோ நான் இந்த ஒர்க்குமே அதிகம் மோஸ்ட்லி பண்ணிடல. கிராணி இன்னும் செத்து தான் கிடக்குது. ஓகே, நான் வந்து இந்த பிளாங்க் வந்து அப்படியே உடச்சிக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஷார்ட் கன் வச்சு ஷூட் பண்ணியாலும் இது வந்து உடையும். பட் ஹேமர் வச்சு உடச்சி தான் எனக்கு வந்து பழக்கம். நீங்கள் இந்த கேம் விளையாடும் போது எப்படி ஹேமர் வச்சு உடைப்பீங்களா, இல்லை வந்து கிராணி வச்சு ஒரு ட்ரிக்கில் உடைப்பாங்க, ஸோ அந்த மாதிரி உடைப்பீங்களா, இல்லை அதுவும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் மெத்தட் யூஸ் பண்ணி உடைப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் போய்ட்டு ஸ்பெஷல் கேம் ஆடிட்டு காமிக்கிறேன். ஓகே மக்களே, நான் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கலான்னு இருக்கிறேன். ஓகே, கட்டல. ஓமே காட், கிராணி வந்து அடிச்சிட்டாலே. ஸோ நான் யார் கையில் அடியே வாங்கக்கூடாதுன்னு நினச்சினா அவங்க கையில் வாங்கிட்டேன். எனக்கு வந்து அந்த சின்ன ஸ்பைடர் கட்சி சேர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஏன்ஸ்லேயே நான் கட்சி சேர்த்தா பிரச்சனை இல்லை. என்னடா அதுக்குள்ளே டேட்டு வருதுன்னு பார்க்குறீங்களா? நான் கட் பண்ணிட்டேன், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு என் பிரதர் வந்து முடிக்கிறதுக்கு. பிகாஸ் நான் நிறைய ஒர்க்ஸ் வந்து கொடுத்துட்டேன். கிராணி எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அழிச்சிட்ட. ரொம்ப இதாக இருந்துச்சு அதை அடிக்கிறப்ப. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன நம்ம மனுஷ பையன் பேசவே இல்லை. டே இருக்கியாடா? இருக்கேன். ப்ளீஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணேன். ஆரோ எடுத்துட்டேன். வந்ததானே
ஓகே கிராணி சீக்கிரமாக வா கிராணி, உன் டெடி பேரை நான் குத்தி கிழிக்க போகிறேன். குத்தி கிழிச்சேனா நான் உன்னை கிழிப்பேன். இப்போ கிராணி எனக்கு வர மாதிரி தெரியல. கிராணி நீ வரப்போறியா இல்லையா? நான் வரேன். அது முன்னாடி அந்த கிராஸ் போ கீழே போட சொல்லி வரேன். அதெல்லாம் முடியாது கிராணி, நீ வா கிராணி. சரி வந்துட்டேன். உனக்கு அல்வா கொடுக்குறாங்க ஆக்காட்டு. சத்யா ஓகே தர்ஷன், இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, நீ போய்ட்டு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறியா? சரி ஷார்ட் கன் இது எங்கே இருக்குன்னு சொல்லி. ஷார்ட் கன் கீழே தான் இருக்குது. ஓகேக்கா மக்களே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் போய்ட்டு ஆல்ரெடி ஸ்பெஷல் கே மாட்டிட்டு கீழே வந்துட்டேன். ஸ்பைடரிக்கு கிடச்சிருச்சு. நான் ஆல்ரெடி என் பிரதர்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம வந்து சீவருக்கு போகணுன்னா எனக்கு நான் சாதாரணமாகவே பயந்துடுவேன். பிகாஸ் அந்த கொண்டைக்கிழவியை பார்த்துல பயம். பிகாஸ் நான் அந்த கிராணி வந்து அந்த சீவேஜ் எஸ்கேப் ஸோ அது வரத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் சீவேஜ் எஸ்கேப் எனக்கு கிராணியை விட அந்த கொண்டைக்கிழவி ரொம்ப டேஞ்சரஸாக தெரியுறான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி இது மாதிரி நான் வந்து கிராணி கேம் ப்ளே ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் கேம் ப்ளே, இது ரியல் கேம் ப்ளே. அது ரொம்ப எனக்கு இது எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிராணிக்கிட்ட அடி வாங்குறதுலேருந்து எனக்கு நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஃபுல் வால்யூமில் தான் வச்சு விளையாடும் போதுலாம் எனக்கு வந்து அந்த டெடிபர் ஹார்ட் பீட் சவுண்டு, அதுக்கப்புறமா வந்து கிராணி வந்து வந்து என்னை பார்த்துட்டானா அந்த ஒரு சவுண்டு, கிராணி அடிக்கும் போது வர சவுண்டு, ஏஞ்சலினா ஸ்பைடர் பார்த்துட்டானா வர சவுண்டில் அப்படியே கேட்கும் போது அள்ளுடும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே. எதனால நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருப்பேன். நல்லா ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னா அந்த சிலந்தியை சாகடிக்கதான். எதனால நான் ப்ராக்டிஸ் மோடில் விளையாடும் போது அந்த சிலந்தி என்னை நல்லா சாகடிச்சிச்சுங்க. அதனால தான் சிலந்தி இருந்தால் வாங்கிக்கிறியா? இல்லை, அது ஃப்ளூப் ஆகிடுச்சு. இப்போ நான் டேரக்டாக சீவேஜ்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ஆனிவா உனக்காக சத்தம் போட்டிருக்கேன். ஓ செத்துட்டியா? தர்ஷன் நீ இதை நல்ல வேலை பண்ணியிருக்க, கிராணியை சாகடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் கீழே இறங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க நான் கேம் ப்ளே பேசும்போது ரொம்ப ஜாலியாலாம் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு. நான் வந்து எப்பயுமே நம்ம சேனல் வீடியோவில் நான் என்னைக்காச்சும் ஜாலியாக பேசியிருக்கேன். அது எதனால எனக்கு வீடியோ எடுக்கும்போது அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஸோ அதனால தான் மக்களே இனிமேல் வந்து இனி வர வீடியோஸில் நம்ம ஜாலியாக நார்மலாக பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம 2ஆம் பெட்டி திறக்கணும். அந்த பொட்டியை எடுத்துகிட்டு வாங்கயா, அந்த 2ஆம் பொட்டி அதை போயிட்டு திறக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு கிராணி எந்த ரூமில் பண்ணாமல் தெரியும். இதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவள் செத்து அந்த 120 செகண்ட்ஸ் ஆடுறதுக்குள்ளே நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிக்கணும். தர்ஷன் நான் சீவச் கீ எடுத்துட்டேன், நீ கீழே வந்துரு. கீழே வரேன் நீ போ, நான் வரேன். ஓகே, இதை வச்சு சுற்றிட்டுருக்கோம். நான் என்ன தேடிட்டுருக்கேன்னா ரிமோட் கண்ட்ரோல். எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் போலையே. ஆமாம், ஆல்ரெடி ரிமோட் கண்ட்ரோல் எப்போ ஓப்பன் பண்ணேன்? நீ அங்கேயே போகிறப்ப தான் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து சீவேஜ் வந்தாச்சு. எனக்கு இப்போ ரெஞ்சு கிடச்சிருக்கு. ரெஞ்சு தேவையில்லாதது. என்னோட தர்ஷன் வந்து சொன்னால் இந்த மாதிரி நம்ம வந்து சவுண்டு போட்டால் ஏஞ்சலினா ஸ்பைடர் வந்து நம்ம பக்கம் திரும்பிடுவா அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஒரு திக் மூமெண்ட்ஸ் ஒன்று நடக்கும். அந்த மூமெண்ட் எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து கிராணி கேம்ல விளையாடும் போது என் பிரதர் மட்டும்தான் வந்து வால்யூம் கூட்டியிருந்தான். நான் வால்யூம் கூட்டலை. இந்த சீவேஜ்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வால்யூம் ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு என் பிரதருக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அந்த ஏஞ்சலினா வரா போகிறா, அந்த கொண்டைக்கிழவி. அவளை ஏஞ்சலினான்னு சொல்கிறத விட கொண்டைக்கிழவின்னு தாங்க எனக்கு சொல்ல பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்துட்டான். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு. எனக்கு எப்படா இந்த கேம்லேயே எனக்கு கிளிச் ஆகும். ஸோ அதனால தான். ஓகே, நான் இப்போ அப்புறமா நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் திரும்ப வந்துட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு வரேன். அந்த கொண்டைக்கல்வி துரத்தாமல் நான் அப்படியே மேலே ஏறி வந்து இங்கே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஏய் கிழவி, கொண்டை இருக்கியா? நீ வெளில வா, பார்த்துக்கலாம். ஓ நீ வரல, நான் வெளியே வருவா.
இங்கே பாருங்கள் எப்படி நம்மளை மாட்ட வைக்கிறா அப்படின்னு. அங்கேருந்து கீழே இருந்து நான் வரல, நான் வந்து வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து நம்மளை சாகடிக்கிறதுக்காக பார்க்குறா. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ரைம், அதாவது ஒரு திருடன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிழவி. இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருந்தால் எனக்கு என்ன மரியாதை? ஸோ அதனால நான் அப்படியே வந்துட்டேன். அண்ட் இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிராணி செத்துட்டான்னு வந்துருச்சு. அதில் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். எதனால கிராணி வந்து ஃப்ரீ ஸ்டாப் வச்சு வந்து அவளை சாகடிச்சாச்சு. எப்படி 120 செகண்ட்ஸ் ஆயிருக்கும், பிகாஸ் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 1 மினிட் ஆன பிறகு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கிராணி வந்து வந்துட்டாளா இல்லையா ஸோ அதான் செக் பண்ண போகிறேன். பட் எனக்கு இந்த கேமில் பிடிக்காத விஷயம் என்னன்னா, இந்த டெடி பேரில் என்ன இருக்குது? பிடிக்காத விஷயம் எல்லாம் இந்த மிஸ்டீரியஸ். கிராணி, நான் வெளியே போக வேணாமா? வெளில போ, ஆனால் என்கிட்ட அடி வாங்கிட்டு போ. உங்ககிட்ட என்னெல்லாம் அடிலாம் வாங்க முடியாது கிராணி. சரி, அப்புறமா நாளைக்கு வீடியோ போடுறப்போ நான் வருவேன், திரும்ப வருவேன். நீ திரும்பி வருவியா? ஓ மை காட், கிராணி கிட்ட அடி வாங்கிட்டேங்க. ஓகே, இப்போ நான் இது கட் பண்ணிடுறேன். பிகாஸ் என்னோட பிரதர் தான் வந்து இதுக்கப்புறம் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அதை நான் வந்து வீடியோ காமிக்க விரும்பல. ஸோ அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டு 2000 இயர்ஸ் லேட்டரில் வந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போ திரும்ப வந்துட்டேன். என் பிரதர் வந்து இந்த மேலே அட்டிக், ஸோ அதோட நேம் வந்து இந்த ரூமோட நேம் அட்டிக்கு. அங்கே ஒரு இந்த ஸ்பைடர் இருக்குல்ல, அந்த ஸ்பெஷல் கீபோர்டு ரூம், அந்த ரூம்லேருந்து கீழே விட்டுட்டான். ஸோ அதனால் டே 3 ஆகிடுச்சு. ஸோ இதான் 3ஆவது நாள். நான் வந்து டே 5 வரைக்கும் போயிருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு வந்து கிராணி மேலே செம்ம டென்ஷனுங்க. என்னடா இவள் இப்படி பண்ணுறா, நம்மளை வந்து அவள் சாகடிச்சிட்டா, அவளை நான் ஒரு தடவையாச்சும் சாகடிக்க வேணாம், அவள் உயிரோடு இருக்கக்கூடாது. ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, என் பிரதரை வந்து ஸோ முதல்ல நான் என் பிரதர் அந்த பிளானை விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் பிரதர் வந்து கிராணியை ஸ்டீம் பாத் இருக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்குள்ளே 10 பாயிண்ட் ஆகிடுச்சு, பரவாயில்ல விடுங்க. ஸோ ஸ்டீம் பாத் இருக்க வச்சுட்டு மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்ப்பான். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேபி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. டே 5 வரைக்குள்ள போகல, டே 3யோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் 10 hours ஆச்சு. ஸோ அதனால தான். ஸோ பார்க்கலாம் இந்தளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எஸ்கேப் பண்ணான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.